கந்த சஷ்டியோட 5வது நாள் காலையிலே நான் என் பையன் அம்மா 3 பேருமே சேர்ந்து நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு பிரசாதமாக நான் இன்றைக்கி என்ன வச்சுருந்தேன்னா மாதுளம் பழமும் பாலில் வந்து ஏலக்காய் சக்கரை போட்டு தான் வச்சுருந்தேன். அதை வந்து காலையிலே வந்து குடிச்சாச்சு. மதியானம் போல் சிம்பிளாக செஞ்சுக்கலான்னு சொல்லி இருந்தோம். ஸோ மீன் மேக்கர் பிரியாணியும் மீன் மேக்கர் கிரேவி தயிர் பச்சடி தான் செஞ்சுருந்தேன். மீன் மேக்கர் கிரேவியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெசிபி போட சொன்னீங்க. பையனை வச்சுக்கிட்டு வீடியோவே எடுக்க முடியலைங்க. நான் கொஞ்சம் தக்காளியாக வதக்கிட்டு இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தால் அவன் வந்து டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடும். அதோட அவனை தான் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் 2 வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். எங்கள் வீட்டு சைடு வந்து செடி விற்றுட்டு வந்தாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு செடி தான் வாங்கினேன். என் பையனுக்கு வந்து நகை அதிகமாக வளரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நெயில் கட்டர் வச்சு தான் கட் பண்ணேன். அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் வந்து வாயிலே கடிச்சு விட்டேன். இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கினேன்னா இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பையன் ஆனோட தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் மொட்டை மாடிக்கு தான் போயிருந்தேன். மொட்டை மாடிக்கு போனாவே இந்த குறிச்ச தாயனார் கோபுரத்தை தான் பார்ப்பேன். இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். ரொம்ப நாளாச்சு மொட்டை மாடிக்கு போய். ஸோ நெக்ஸ்ட்